வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு காலத்தில் இந்த உலகத்தின் பொன், மிளகு, முத்து, கடல் வழி வர்த்தகத்தை ஒரே ஒரு தமிழ் நகரம் கட்டுப்படுத்தியது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ரோமர்கள், கிரேக்கர்கள், அரேபியர்கள், சீனர்கள் அனைவரும் தேடி வந்த ஒரே துறைமுக நகரம் மரிக்கப்பட்டா. ஆனால் இன்று வரைபடத்தில் இல்லை, நகரம் இல்லை, அரண்மனை இல்லை. ஏன் காணாமல் போனது? இதற்கு காரணம் யார்? பேரரசுகளா, அல்லது கடலா, அல்லது உள்ளிருந்து வந்த துரோகமா? இந்த வீடியோ ஒரு கதை அல்ல, ஒரு எச்சரிக்கை. மரிக்கப்பட்டா தமிழ் கடற்கரை இன்றைய கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருந்ததாக கருதப்படும் ஒரு இயற்கை துறைமுகம். ஆழமான கடல், கப்பல்களுக்கு பாதுகாப்பான வளைகுடா, மலபார் மலைகளிலிருந்து நேரடி வணிகப்பாதை. இதுதான் மரிக்கப்பட்டாவை உலகின் இதயமாக மாற்றியது. இங்கு வந்தவை ரோமன் தங்க நாணயங்கள், அரேபிய குதிரைகள், சீன பட்டு, கிரேக்க கண்ணாடி. இங்கிருந்து சென்றவை மிளகு, முத்து, யானை தந்தம், அரிய மூலிகைகள். ரோமன் உலகின் குறிப்புகள். ரோமன் நூல் பெரிப்ளஸ் ஆஃப் த எர்த்ரியன் சி, அதில் ஒரு பெயர் வருகிறது, மரிக்கட்டா. ரோமன் வரலாற்றாளர் பிளினி த எல்டர் எழுதுகிறார், இந்த துறைமுகத்தில் ரோம் தனது தங்கத்தை இழக்கிறது. ஏனெனில் ரோம பெண்களின் ஆடம்பரத்திற்கு தமிழக மிளகுதான் காரணம். ஒரு வருடத்தில் ரோமில் இருந்து கோடிக்கணக்கான தங்க நாணயங்கள் மரிக்கப்பட்டாவிற்கு வந்தன. உச்சகட்ட செல்வம், அதிகாரம். மரிக்கப்பட்டா ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார பேரரசு. சொந்த கடற்படை, துறைமுக வரி, வெளிநாட்டு தூதர்கள், வணிக ஒப்பந்தங்கள். ஒரு முடிவெடுத்தால் அது ரோமின் சந்தையை அசைக்கும். இந்த செல்வம் பொறாமையை உருவாக்கியது. அரசியல் சதி, உள்ளூர் துரோகம். செல்வம் வந்தால் சதி வரும். மரிக்கப்பட்டாவின் ஆட்சியில் உள்நாட்டு அதிகாரப்போர். வர்த்தக வரி யாருக்கு? வெளிநாட்டு ஒப்பந்தம் யாரிடம்? ஒரு தரப்பு வெளிநாட்டு சக்திகளை உள்ளே அழைத்தது என்ற கோட்பாடு. துரோகம் உள்ளிருந்தே ஆரம்பித்ததா? கடல் அழிவு. இந்திய கடற்கரை வரலாற்றில் பல பேரழிவுகள் நடந்துள்ளன. கடல் மட்ட உயர்வு, சுனாமி, துறைமுகங்கள் மண்ணில் புதைவு. பூம்புகார் போல மரிக்கப்பட்டாவும் ஒரே இரவில் கடலில் மூழ்கியதா? சில அண்டர் வாட்டர் ரெயின்ஸ் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக மர்மம். பேரரசுகளின் அழிப்பு. ரோமன் வீழ்ச்சி, அரேபிய வர்த்தக மாற்றம், புதிய கடல் பாதைகள். மரிக்கப்பட்டா தேவையற்ற நகரமாக மாற்றப்பட்டதா, அல்லது திட்டமிட்டு அழிக்கப்பட்டதா? வெற்றி பெற்றவர்கள் வரலாறு எழுதினார்கள், தோற்றவர்கள் மறைக்கப்பட்டார்கள். மரிக்கப்பட்டா தமிழரின் உலகளாவிய அடையாளம், ஆனால் நமக்கு சொல்லப்படவில்லை. இது ஒரு நகரத்தின் கதையல்ல, இது அதிகாரத்தின் நிலையற்ற தன்மை, செல்வத்தின் சாபம், துரோகத்தின் விளைவு. மரிக்கப்பட்டா கேட்கிறது, நான் கடலால் அழிந்தேனா அல்லது மனிதர்களாலா? உங்கள் பதில் என்ன? பேரரசா, கடலா, துரோகமா? இந்த வீடியோ வரலாற்று குறிப்புகள், ஆய்வுகள் மற்றும் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சில பகுதிகள் ஆராய்ச்சி ப்ளஸ் கற்பனை இணைப்பாக வழங்கப்பட்டுள்ளது. நன்றிகள் பல.